ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கிற கீ வந்து அந்த கீயாவே வராது. இப்போ ஏ அமுக்குனீங்கன்னா எம் வரும். ஆனால் டைமுக்கு டைம் அது மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த டைம்லாம் அடிக்கும்போது வேறு தான் வரும். இது ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வீல் இருக்குல்ல. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை தான் வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு லெட்டரை வந்து முன்ன காலத்துலலாம், அதாவது வேர்ல்டு வார் 2 டைம்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த மிஷினோட பேர் வந்து எனிக்மா மிஷின். இதை டீக்ரிப்ட் பண்ணி தான் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து எங்கே வந்து பாம்பு போட போகிறோம், நமக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிட்லர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதை டீக்ரிப்ட் பண்ணுற விதமாக வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், அதாவது ஆலன் டியூரிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சார், மெக்கானிக்கல் கியர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு. ஸோ இந்த மிஷின் தான் வந்து மாடர்ன் கம்ப்யூட்டிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கெலாம் ஒரு முன்னோடி. ஸோ வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் பண்ணிகிட்டு இருந்த என்கிரிப்ஷனை டீக்ரிப்ஷன்லாம் வந்து இவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த மிஷினை வச்சு ஈஸியாக டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டுபிடிச்சார் அந்த மிஷினை. ஸோ அவர் வந்து ஆலன் டியூரிங் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன்